வணக்கம். அடுத்த ஈவெண்ட் சவுதிக்கு அப்புறம் ஹைதராபாத்தில் பண்ணலான்னு டீம் டிசைட் பண்ணியிருக்காங்க. வர 28 அக்டோபர் சாட்டர்டே 4:30-5 மணிக்கு ஹைதராபாத்தில் ஈவெண்ட்டு. டீட்டெயில்ஸ் பின்னாடி வரும். பட் யாரெல்லாம் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ கீழே இருக்கிற மெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் பதில் சொல்லுவாங்க. இமெயில் moneypagehhyderabad@gmail.com அப்படிங்கிறது தான் இமெயில். வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும். அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என் தம்பி வினோத் வந்திருக்கான். சண்டே இன்னைக்கு. இதை சாட்டர்டே ஈவினிங்கே ரெக்கார்ட் பண்ணணும். எனக்கு கார்னர் பண்ண போகிறான். சரி, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி பேச போகிறான். வேர் ஐ வெண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் அதை பற்றி அவன் பேச போகிறான். அண்ட் தென் இங்கிலீஷ் சேனலில் கோகோ கோலா பற்றி பேசணும். டைம் கிடச்சா கோகோ கோலா பற்றி பேசலாம். பட் ஹீ இஸ் ரியலி ரெடி டு கார்னர் மீ ஆன் ஒன் ஸ்டாக் டுடே. எனிவே வினோத், கார்னர் பண்ண விரும்பலை. உங்களோட ஃபாலோவர்ஸ் ஹூ ஐ கீப் ட்ராக் ஆஃப் அவங்க வந்து நிறைய வாட்டி இந்த கேள்வியை கேட்குறாங்க. நாட்கோ ஃபார்மான்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஆனந்த் சார் அந்த கம்பெனி பத்தி நிறைய வாட்டி பேசியிருக்காரு. சில வாட்டி எப்படி சொல்றார், சில வாட்டி அப்படி சொல்றார். என்னதான் நாங்க செய்யுதுன்னு கேட்கிறார். நிறைய பேர் வந்து நீங்க டீ காஃபி அளவு வாங்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா தொபுன்னு நிறைய பணத்தை இறக்கிட்டாங்க. இப்போ அந்த பணம் இறக்கிட்டாங்க. சில பேர் கொஞ்சம் வலி வருது, அதனால கொஞ்சம் தயங்குறாங்க. உடனே எல்லாத்தையும் வித்துடணுமான்னு கேட்குறாங்க. ஏன் சார் எப்படி பேசுறது அப்படி பேசுறதுன்னு கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு சொன்னால், நான் எல்லாருக்கிட்டையும் அதுவும் சொன்னேன். உங்கள் கோல்ஸ்லாம் பாருங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னா பாருங்க. இந்த சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி தான் சார் தொடாதங்கிறாரு. ஆனால் நாட்கோ ஃபார்மா வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ஆச்சு, ஏன் அது வந்து ஓகேங்கிறன்னு அப்படி வரலாம் கேட்குறாங்க. எல்லாருக்கிட்டையும் நான் பதில் சொல்லி ஒருத்தருக்கா பதில் சொல்றதுக்கு வரல, சிவன் வாயாலே வர வச்சிடலான்னு ஒன்று கேட்டேன். சரி, வெறுப்பேற்றணும்னு டிசைட் பண்ணுற வெறுப்பேற்றலாம். சரி, ஃபர்ஸ்ட் நாட்கோ ஃபார்மா இஸ் நாட் அன் அக்ரிகல்ச்சர் கம்பெனி. They have a division which is making agrochemicals, which is recently started. Natco Pharma எது மாதிரி கம்பெனினா, ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இருக்கிற பெரிய எல்லா மேஜர் ட்ரக்கும் ட்ரக் கம்பெனிஸும் இப்படி தான் இவால்வ் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு பேட்டன்ட் லைன் வெளில வந்தோடனே அந்த பேட்டன்ட் லைன் வந்த ட்ரக்கை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி இவங்க அமெரிக்காவில் லான்ச் பண்ணுவாங்க. அமெரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் யூரோப்ல லான்ச் பண்ணிடுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் தே வில் கெட் எக்ஸ்க்ளூசிவிட்டி. சம்டைம்ஸ் இஃப் யுவர் கம்பெனி இஸ் வெரி குட் தே கேன் கோ ஃபார் த லைன். டென்னிஸ்ல வந்து லைன்ல அடிக்கிறது பால்னு சொல்லுவோம். ஆமா, டவுன் த லைன் இல்ல, எக்ஸாக்டா அந்த லைன்ல தொட்டு போறது மாதிரி. தொட்டு போக முடியும், லைனை கிஸ் பண்ணிட்டு போகும். நீ அவுட் நினைப்ப அது லைன்ல. ஸோ அது பேட்டன்ட் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு முன்னாடியே இவன் ரெடி ஆயிடுவான். தென் இது கோர்ட்டுக்கு போகும். ஸோ இவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் சேலஞ்சிங் திங்ஸ் இன் கோர்ட். நாட்கோ ஃபார்மா கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேஸ் வரும். இவங்க வந்து பாப்புலர் ஆனது நாட்கோ ஃபார்மா வர்சஸ் பேயர்னு ஒரு ஃபேமஸ் கேஸ், வேர் தே மேட் கேன்சர் ட்ரக்ஸ். அதில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெப்புடேஷன். ஸோ இது ரொம்ப நாளாக இந்த கம்பெனியை நான் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். இட் வாஸ் ஆல்வேஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இப்போ வந்து சிபிடின்னு ஒரு கெமிக்கல், பேர் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், அந்த கெமிக்கல்லாம் ரெடி பண்ணிட்டான். அதுக்கப்புறமா ஒரு பிளான்ட்டும் போட்டான். இட்ஸ் அக்ரோ கெமிக்கல் பெஸ்டிசைட் பிளான்ட். அதில் லாட் ஆஃப் ஸ்டாக் போட்டான். பிளான்ட்டை வாங்கியாச்சு, எல்லாம் ரெடி ஆகி தே வர் ரெடி டு டிஸ்ட்ரிபியூட் தட் ப்ராடக்ட். அந்த சமயத்தில் த ஒரிஜினல் பேட்டன்ட் ஹோல்டர் வென்ட் டு கோர்ட்டுக்கு போயிட்டான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இவன் ஜெயிச்சிட்டான். அடுத்த ரவுண்ட் டிவிஷன் பெஞ்ச் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை டபன்னு அடிச்சாங்க. இவன் டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து I started considering at 750. It went all the way down to 520. அது வரைக்கும் கன்சிடர் பண்ணினே இருந்தேன். எவ்ரிபடி வாஸ் worried, நாட்கோ இறங்குறது. This guy is buying. So once that judgment came, he was allowed to release that stock in the market. And the excess stock அவர் ப்ரொடியூஸ் பண்ணது மார்க்கெட்டில் வெளில வந்துருச்சு. So there was blockbuster results. Immediately the stock reversed and went on the other side. In my opinion, it went too much on the other side. 900-920 போயிடுச்சு. ஸோ நான் அண்ட் அட் தட் டைம் என்ன ஒருத்தன் வந்து பிரிஸ்டல் மேயர்ஸோட ட்ரக் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று டிஸ்கஸ் பண்ணி நம்ம பேசணும். அந்த பிரிஸ்டல் மேயர்ஸோட சேர்ந்து இவங்க ஸோ அந்த ட்ரக் மேல ஒரு கிளாஸ் ஆக்ஷன் சூட் போட்டாங்க அமெரிக்காவில். தட் இந்த ட்ரக் வந்து was not effective nu ஒரு series of patients had filed a case. It was against Bristol Myers, and since these guy had the exclusive arrangement for patent off patent drug இவங்க மேலயும் போட்டாங்க. ரெண்டு பேர் மேலயும் அடிச்சிட்டாங்க. 928. நான் உடனே the stock at that time was at 900 plus. 920 was the highest. நான் உடனே சொன்னேன், ஏன்னா பிஜி இன்விட்லயும் அதே ப்ராப்ளம், மத்தாட்லாம் அதே ப்ராப்ளம்னா நர்வஸா இருக்குன்னா take the money that you have invested and made, because after they started considering, it dropped all the way to 520.
ஆமா. So all Sheikh, Vinod, everybody was telling me, ஐயோ everybody was dancing on the thing. ஆமா. Then it went up to short to பூனை குட்டி 920. மாரி எல்லாம் குச்சிருந்தாங்க. 920, 900 வந்தபோது I said this news has come, you can exit, consider exiting. எக்ஸிட் பண்ணுன்னு சொல்லல. உங்களுக்கு நர்வஸா இருக்குன்னா Consider exiting. சரி. Because you are sitting on 45% ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்டா போறது Profits. இறங்கிடுங்கங்கற. 45% profits. As expected, the price immediately dropped to 880. At that time also I said you can consider exit. Then what happened is the price, the market itself, FIAs were selling. FIAs have a decent position in this company. They were also pressing the sell button. So it dropped to 850. What my thought was, company is sound. Over 30 years, the fundamentals have not changed. Again, the first opportunity, he'll go for the line. He will do it. What he did to agrochemicals and cancer drug, he will do again. So the company is going to make bumper profits. 50% of sales is coming from America in dollars. டாலர்ல தான் பணம் வருது. ஸோ இதெல்லாம் டாலர் வந்து 82லேருந்து 83 ஆயிடுச்சு. 83.20 and it is going slowly. It will be 90 in 3-4 years. 2-3 years டைம்ல 90க்கு போயிடும். ஸோ இது வந்து 50% அங்கே இருக்கு. அக்ரோகெமிக்கல்ல he is the first in India to do that. ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் லைசன்ஸ் பண்ணோம். ஒரு 3-4 years it will make money. When I saw it at 850, slowly Tiffin Coffee you can start accumulating. Because you already made 30 rupees. Even if you had exited at 900, you would have made 50 rupees. If you had considered exit at 880, you still made 30. Correct. Then with the selling pressure of FIAs, the Vikra pressure, FIA Vikra pressure, it dropped to 830, 820. So 820 now you are making 60 rupees or 80 rupees, which is 10%. Still good. So I said those who have not started at 850, start considering now. It may go down to 700. It may go down to 520. I do not know whether it will go down or not go down. But in the long term, like he tickled Bayer and Bristol, he is capable of doing more. And it's a debt-free, very minor debt company. And he has bought a pesticide plant in US also. So this guy he knows what he is talking about. Capital investment நல்லா பண்றாரு. கடன் இல்ல, டாலர்ல காசு வருது. நம்ம எக்ஸிட் கன்சிடர் பண்ணதுலேருந்து ஒரு 10% கீழே இறங்கிடுச்சு. நான் எக்ஸிட் கன்சிடர் பண்ணேன், நான் எக்ஸிட் கன்சிடர் பண்ணல. 550 520ல அப்படியே வச்சு my average will be that price. It went up all the way to wherever it went and it came back. But 850 I started to Tiffin Coffee style I started. You have to understand, even the great Rakesh Jhunjhunwala, when he bought Titan first time, he bought it in single digit. The last time he bought Titan was at 500 rupees after bonus. So that's before bonus is $1,000. So he has really bought it at 35 times his original price. 35 times it is starting price. So if you want to build நீங்க வந்து ஒரு big portfolio in a company, big holding பிடிக்கணும்னா you cannot always buy at the lowest point and you cannot always sell at the highest point. I am not nervous. But since others were very worried and you are all the time talk about PG Invit, talk about Stovecraft அப்படிங்கிறதுனால this may drop because ஏதாவது கேஸ்ல ஏதாவது ராங் டைம் வந்துடுச்சுன்னா திரும்பி 700க்கு வரலாம். Even now. So you exit and consider an exit. 10% downward, start swallowing again. Because the fundamentals are same. This is no great pharma company. Okay, officially it's pharma. But patent out வெளில போறதா இங்க பயோ pharma guys வச்சு reverse engineer பண்ணி he is selling to America. He is US FDA ஓட ப்ராப்ளமே கிடையாது. And he is always looking at opportunities to get her into new things. It's practically debt free. And he says India market, if I have to grow, நாங்க வந்து we have to acquire some company, nothing is there. So he is growing steadily. When it drops below what இப்போ இருக்கிற விலைக்குல it's about less than 20 times earnings. When the market, when you want to buy Nestle at 90 times or you want to buy Titan at 90 times, Nestle at 70 times, Hindustan Unilever at 60 times, a company is making dollars money that is available at this time. You can buy Tiffin Coffee daily 1-2. Maybe you bought it, your average price is 500. But this is not a great price not to buy.
and it is also giving some dividend. Fair enough. ஒரு சின்ன டவுட் வந்து நீங்க இப்போ என்ன சொன்னீங்கன்னா இப்போ 900 போகும்போது you can book your profit. I didn't say book இல்ல you can exit if you want to. You consider exit if you feel nervous. Because immediately சின்ன டவுட் கேக்குறேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க? நான் கேள்விக்கு வரல. நான் நர்வஸ் ஆளுங்களா கேட்கல இந்த கேள்வி. நம்ம ஆளுங்க கொஞ்சம் தைரியஸ் ஆளுங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே நிமிஷம். அவங்க என்ன டவுட் கேக்குறாங்கன்னா சார் வந்து நாங்க நம்புறோம் சார் சொல்லுது. சரியா அவர் வந்து 850க்கு போனாலும் 830க்கு போனாலும் ஃபியூச்சர்ல திரும்பி ஏறதுக்கு வாய்ப்பு டெஃபினட்டா இருக்கு. நல்ல கம்பெனி சொல்றீங்க. ஸோ இப்போ நான் 900 எல்லாத்தையும் வித்துட்டு நாங்க கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துட்டு லோவர் பொசிஷன் வரும்போது நிறைய திரும்பி வாங்கலாமா? But you have to buy slowly because your market is against you. Because American அது பத்தி சொல்லுங்க. ஆமா இப்படி டைம் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. You cannot time it. American treasury rates are going up. So FIIs have to sell wherever they are making money. FII வந்து எங்கெல்லாம் லாபம் செய்றாங்க அதெல்லாம் விற்பாங்க. This has moved from 500 to 900. So there will be heavy selling pressure. அந்த selling pressureனால தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பே கிடைக்குது. புரிஞ்சுதா? So அந்த selling pressureனால தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது. பட் ஓவரால் இட் ஃபிட்ஸ். தேர்ஸ் நோ ராக்கெட் சயின்ஸ் இன் திஸ். ஒரு பேட்டன் லேர்ன் பண்ண ட்ரக் எடுத்து அவன் காப்பி அடிச்சு பண்ணி திரும்பி அவன் ஊருக்கே விற்கிறான். டாலர்ல சம்பாதிக்கிறான். ரீசனபிள் வேல்யூவேஷன், கடன் இல்லை, அப்பப்போ ஹார்ட் அட்டாக் வரும். பட் இதே மாதிரி கண்டினியூ பண்ணோம்னா இட் வில் டெஃபினெட்லி கிராக் 1000. சரி, நீங்க இப்போ எஃப்ஐஎஸ் பத்தி பேசும்போது ஒரு எல்லாரும் இந்த கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறேன். இந்த எஃப்ஐஎஸ்ல இப்போ ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏத்தணும் சொல்றாங்க, ஏற்ற மாட்டான்னு சொல்லாம அப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ரீசெண்டா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்கிறதுல பைடன் வேற அங்க வந்து ஊருக்கு போயிட்டு சொல்லியிருக்காரு அமெரிக்கா வந்து இஸ்ரேல ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ ரேட்லெஸ்ஸா வந்து $140 billion எய்ட் பேக்கேஜ் இஸ்ரேலுக்காக கேட்டிருக்காரு. அமெரிக்கன் காங்கிரஸ் உடஞ்சு போய் இருக்கு. ஹவுஸ்ல ஒண்ணு நகராதுன்னு இப்போதைக்கு தெரியுது. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்குல்ல ஃபெட் அமெரிக்கன் கவர்மெண்ட் இன்னும் கடன் எடுக்க போறதுன்னா ஃபெட் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எஃப்ஐஐஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு இந்தியன் எலெக்ஷன்ஸ் வேற வர போறது. கொஞ்சம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் லெவல்ல ஒரு 6 month 1 yearல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கணும். தி மணி பர்ஸ் இன் அமெரிக்கா அண்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஆர் கண்ட்ரோல்ட் பை தி ஜூஸ். ரைட்டா? எக்ஸப்ட் வாரன் பஃபெட் அண்ட் சம் ப்ளூ பிளட் அமெரிக்கன். பார்த்தோம் நிறைய பில்லியனர்ஸ்லாம் வந்து காலேஜ்ல நாங்க சப்போர்ட் பண்ணோம். Most of them are Jews. And they have been badly burnt by what happened in the Holocaust. It is very popular. World War II நடந்த போர்ல நடந்ததுல கஷ்டப்பட்டது. What Hitler did to them is the worst crime in human history. Correct. ஒத்துக்கிறோம். Right? So they have the wherewithal to buy whatever they want. நான் இஸ்ரேல் ரைட்டா தப்பான்னு பேசல. That is another discussion. ஹமாஸ் பண்ணது ரைட்டா? போரை பத்தியே நான் பேசல. So the Jews control America. இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலாம் சரியா எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணல, ஹமாஸை சரியா திட்டல, அதனால உனக்கெல்லாம் எய்டே கிடையாதுன்ட்டான். உடனே மாத்தி காலில் கையில விழுந்து, ஏன்னா ஈச் ஃபெலோ பில்டிங் அவன் பேர்ல கொடுத்துருக்கான், நான் இவ்வளோ ஸ்டூடெண்ட்டை ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லியிருக்கான். நீ காலில் விழுந்து கெஞ்சனும், நீ வந்து ஹமாஸை சரியா சப்போர்ட் பண்ணிட்ட, ஜூஸை சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி அவன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ஆர்டர் கட் பண்ணிட்டான். ஸோ தே டோன்ட் மைண்ட் யூசிங் எனி லிவரேஜ் தே ஹேவ். தட்ஸ் தேர் பாஸ்ட் ஹிஸ்டரி. பில் ஏக்மன் என்ன சொல்லிட்டான்னா, நீங்க லிஸ்ட் சில ஜூயிஷ் கம்பெனிஸ்லாம் ஜூயிஷ் tell me the list of students who are supporting the Arabs. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காம வச்சுப்போம். நீங்க சரியா திட்டலைன்னா உங்களுக்கு எய்டு கிடையாது. இது வெறும் யூனிவர்சிட்டி லெவல்ல. ஆமா. So they can buy Congress if they want. எல்லாம் மறந்து ட்ரம்பே விலைக்கு வாங்கிடுவாங்க. நாளைக்கே வந்து எல்லா ரிப்பப்ளிக்கும் உட்காந்துட்டு ஸ்பீக்கர்லாம் நாளைக்கு முதல்ல இஸ்ரேலுக்கு 140 பில்லியன் கொடுங்கன்னு சொல்லுவான். ஸோ அமெரிக்கா ஹேஸ் நோ அமெரிக்கன் பாலிட்டிஷியன் கேன் அஃபோர்ட் டு இக்னோர் த ஜூஸ். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அண்ட் அமெரிக்கா ஹஸ் பெனிஃபிட்டட் பை த ஜூஸ் ஹூ ஹேட் ட்ரிவன் அவுட் ஆஃப் யூரோப். யூரோப்லேருந்து அமெரிக்காவுக்கு வந்த ஜூஸ் தே ஹேவ் ரியலி எல்லாமே அவன் தான். சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் பாப் மேயர் தான் அந்த மேன்ஹாட்டனே கட்டினது. ஃபைனான்சியர் பாப் மேயர் ஜூ, கட்டினவன் ஜெக்கல் டிராஃப்ட்னு ஒரு ஜூ, ஜார்ஜ் சொரோஸ் ஜூ. ரைட்டாமே நம்ம பட்டியலே இட முடியும். ஸோ நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அவனை இன்னும் நாளைக்கு ட்ரெஷரி பாண்டை விற்க ஆரம்பிச்சான்னா ஜூஸு, த ராட்சைல்ட்ஸ் ஆர் ஜூஸ். ஸோ நான் அவனை அப்படியே
one big list I can give. So there is no way that any American president can avoid that. Normally they don't interfere. Only when it comes to Israel they'll interfere. அதான் யூஎன்ல வீட்டோ வேற பண்ணிட்டாங்க. So ஒண்ணுமே பண்ண முடியாது. So Biden has no choice. You put even Jesus Christ, there is no choice. So the 140 billion is through. Until they can show some Hamas has been decimated, you cannot withdraw anything. ஆமா, even Iran knows it. So Iran is finding a face saving formula. நேத்து 2 அமெரிக்கன் ஜூஸை வெளில விட்டாங்க. Hamas has released 2 American Jews who were kidnapped. 2 அமெரிக்கனை மட்டும் விட்டுருக்கான். பீஸ் ஆஃபரிங் மாதிரி. So for Biden and for the Congress, whether Gaza is there or not doesn't matter. ஏன்னா அவன் சீட்டு போயிடும். சரி, 140 இப்போ கிளியர் ஆயிடும்ங்கறீங்க. 100% கிளியர் ஆயிடும். சரி, இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னா? இம்ப்ளிகேஷன்ஸ் இஸ் ஆல்ரெடி பயங்கர டெபிசிட்ல இருக்காங்க. நெதன்யாஹூட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, find a face saving formula that the Israelis have not lost. The Israelis have gained something. ஒரு trophy-ய வாங்கிட்டு நீங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. So what is the trophy is the backroom talks that are going through. What will satisfy the Jews? The Israeli public என்ன satisfy? And the Jews all over the world. So that is going on. That talk is going, and it was unprovoked by Hamas, because Hamas, there was a talk of Israel and Saudi becoming friends. Ada scatter பண்றதுக்கு தான் இத பண்ணாங்க இவங்க. Hamas did this so that Saudi and Israel do not become friends. சவுதிக்கு இப்ப வாய்ப்பே கிடையாது. சவுதி இப்ப போய் பேசவே முடியாது. அது மாதிரி ஆக்கி விட்டாங்க. And Iranian foreign minister is in Saudi. All of them want to find a face-saving formula. And there was a lot of trouble going on for Netanyahu in locally Israel were against him. So the Hamas thought this is the best time to do this damage. Now they have all forgotten all the personal difference. They want to teach these guys a lesson. This is the position. What lesson they are going to teach, we don't know. Right? Is it right? It is not right. You cannot innocent ஆளுங்களை நீங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் பண்ணதுக்காக நீங்க இன்னசென்ட் ஆளுங்களை அடிக்கும். பட் இஸ் கோல்ட் லாஜிக். when you are putting your money, நீங்க லாஜிக்கோட பார்க்கணும். ஸோ அவன் வந்து இப்போ கொடுத்தே ஆகணும். 140 பில்லியன்லாம் பேசவே முடியாது. 1 ட்ரில்லியன் கேட்டாலும் கொடுத்தாகணும். This is reality. So he is going to borrow more. That means he is going to print more. Correct. சொல்லுங்க. அதுதான் தங்கம் வந்து, அதனால தான் தங்கம் வந்து 2000 போயிடுச்சு. தங்கத்தை பத்தி சொல்லுங்க. தங்கம் 2000 போயிடுச்சு. இந்த வார் குயிக்கா முடிஞ்சா தங்கம் திரும்பி 1900க்கு வரும். வார் இழுத்துட்டே போனா தங்கம் அங்கேயே இருக்கும். பட் அதோட கச்சா எண்ணெய் 90 தாண்டிடுச்சு. பைடனுக்கு ஒரு மாரல் டைனமா. அமெரிக்கா has enough oil. It does not need oil from here. ஆமா, ஃபிராக்கிங் பண்ணி பட் ஆனா என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஃபிராக்கிங் பண்ணவங்க கூட மார்க்கெட் ரேட்ல தான் விற்பான். கரெக்ட். ஸோ இன்ஃப்ளேஷன் வில் ரைஸ். ஆமா, இன்ஃப்ளேஷன் பாயில் ஆகும். இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஆல்ரெடி யுனைடெட் ஆட்டோ ஒர்க்கர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஆமா, அவங்க தேர் ஆல்ரெடி இன் ஸ்ட்ரைக், saying that inflation has gone too much, you have to increase salary. So basically what was inflation is now feeding into salary expectations. அதில் என்ன சொல்லிட்டாங்க, ஃபோர்டோட எம்டி இவ்வளோ சம்பாதிக்கிறான், ஜிஎம்மோட சிஇஓ இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, கிரைஸ்லர் has become ஸ்டெலாண்டிஸ் இவ்வளோ சம்பாதிக்கிறான், இவங்களோட 3 வருஷத்துல இவங்க பே 30% ஏறி இருக்கு, எங்க பே 6% தான் ஏறி இருக்கு. ஸோ எனக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் பே கொடுன்னு ஆரம்பிச்சிட்டான் மொத்தம் ஒரு யூனியன். பைடன் வேற போய் சொல்லிட்டாரு, நீங்க பண்ணது கரெக்ட். ஆமா, போய் பிக்கெட்ல நின்ட்டான். ஆமா. So that means it is the inflation is spreading from goods and services to wages. salary வந்துருது. அதான் salary, wages. ஆமா. So we call this inflationary expectations. So people's inflationary expectations are high. So Jerome Powell cannot cut rates. First answer, he will not cut rates. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படி எல்லாமே நெகட்டிவா இருக்கு. ஆனா மார்க்கெட்ல அப்படி பேச மாட்டேங்க. மார்க்கெட் அப்படி பேசல. நீங்க என்ன ஆகும்னு கேக்குறீங்க. சரி, ஒத்துக்கிறேன். சோ மார்க்கெட் will wake up. அதனால தான் இப்ப 4-5 பெரிய ஹெட்ஜ் ஃபண்டுக்காரன் என்ன சொல்றான், மார்க்கெட் இஸ் நாட் பிரைசிங் த ரிஸ்க் அப்படிங்கறான். சரி, பாலிஷ்டா சொல்றான், மார்க்கெட் இஸ் நாட் பிரைசிங் த ரிஸ்க்னு. இன்ஃபேக்ட் ஜெரோம் பவுல் நேத்து என்ன சொன்னார்னா, நான் அக்டோபர் 31 டேட் ஏத்த மாட்டேன், அப்புறம் பாத்துக்கலான்ட்டான். இருந்தாலும் மார்க்கெட் ஃப்ரைடே நைட் விழுந்தது. That is what you have to rate with hedge. நாமனா நான் ரேட் கட் பண்ண மாட்டேன்னா மார்க்கெட் ஹாப்பியா ஏறணும். கரெக்ட். ஆனா ஏறல. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஏறிடுச்சு, இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிரும்னு ஜெரோம் பவுல் சொல்றான். பட் அது ஜெரோம் பவுல் டிரான்சிஷனரினா அதுனா இதுனா அதுல ஒன்றும் குறையல. இப்போ இந்த யூனியன்காரன் பேசுறது, கச்சா எண்ணெய் விலை, தங்கம் விலை என்ன சொல்லுதுன்னா, ரேட் இப்போதைக்கு குறையாது, இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் குறையிற மாதிரி தெரியல. 300
இன்னொரு 0.25 ஏற்றணும். ஆனால் ஏற்றுவானான்னு தெரியாது. ஏன்னா யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் பட்ஜெட்டும் பயங்கரமாக எகிரிடும். ஆல்ரெடி வந்து ட்ரெஷரி 30 இயர் அண்ட் 10 இயர் பாண்டு 50% கீழே இறங்கிடுச்சு. ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் மாதிரி அது. ஸோ அவன் ஏற்றணும். என்னோட கணக்கு, இஃப் திஸ் கண்டினியூஸ் அண்ட் தேர்ஸ் a spike in inflation, but அங்கேயும் எலெக்ஷன் வருது, அது அடுத்த வருஷம் தானே, அடுத்த நவம்பர் தானே எலெக்ஷன். ஸோ அதனால 0.25 ஏற்றுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிசம்பர் ஆர் ஜனவரியில் டெஃபினட்டாக ஏற்றுவான். அப்படியே ஏற்றனாலும் நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக அவனால் ரேட்டு குறைக்க முடியாது. ஸோ திஸ் ஹை இன்ஃப்ளேஷன் வில் கண்டினியூ. சார்லி மங்கர் நம்மளுக்கு சொன்ன மாதிரியே 2025 வரைக்கும் இப்படியே இருந்து ஈவன் 0.5% குறைச்சாலும் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் ரெண்ட் எல்லாம் வந்து மார்ட்கேஜ் ரேட்லாம் ரீசெட் ஆகிடும். நீங்களும் சொன்னீங்க, நாங்கள் பேசணும், ரீசெட் ஆகும். ஸோ கமர்ஷியல் மார்க்கெட்டில் ஒரு கொலாப்ஸ் வரும். இதெல்லாம் பார்க்குறச்ச அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஆனால் தான் நம்ம ஐடியில் வந்து எந்த கார்பரேட் கம்பெனியும் எப்போ ரிசெஷன் வரும்னு தெரியாமல் எந்த புது பில்லிங்கே பண்ண மாட்டேங்கிறான் ஐடியில். ஆனால் தான் எல்லாம் வந்து நம்ம இடங்கள்லாம் வந்து ஆட்களை நான் வீட்டுக்கு அமிச்சிட்டு ஹெச்ஆர் காஸ்ட்டை மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட் சிங்கிள் டிஜிட்டில் காமிச்சிருக்காங்க growth. ஸோ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த மாதிரி இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் எக்ஸ்ட்ரா அதுக்கு முன்னாடியே இந்த ப்ராப்ளம்லாம் இருந்து ஒரு அடிஷ்னல் வார் ஆயிருக்கு. இப்போ என்ன ஜோ பைடன் என்ன கன்செஷன் வாங்கியிருக்காங்கன்னா, ஈஜிப்ட் மூலமாக தண்ணியும் சாப்பாடும் மெடிசனும் காசாக்கு கொடுக்கலாம். 2 ட்ரக் உள்ளவே இருக்கு, 2 உள்ள போயிருக்கு, உள்ள விடுவேன்னு சொல்றான். அதுவும் எங்களுக்கு பிடிக்கலன்னு ஜூஸ் சொன்னான்னா விட முடியாது. நியாயமா விடணும். நியாயம் எங்க பேச முடியும்? நியாயமா விடணும். ஹாஸ்பிட்டல் அடிச்சவன் யாருன்னு தெரியாது. இஸ்ரேல் கேட்டா நான் அடிக்கலங்கிறான். அவன் என்ன சொல்றான், ஹமாஸே குண்டு போட்டான் அவன் பீப்புள் மேலங்கிறான். ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் திங். இதுல என்ன பயமா இருக்குன்னா, இப் த ஜூஸ் டிமாண்ட் தட் ஈரான் மேல நீ சாங்ஷன் கொண்டு வான்னு சொல்லிட்டான். நான் திரும்பி ஆல்ரெடி ரஷ்யா சாங்ஷன்ல இருக்கு. எண்ணெய் எங்கேயோ போயிடும். எண்ணெய் வந்து 99 டப்புன்னு 100 போயிடும். டப்புன்னு 100 போனா நம்ம ஊர்ல எல்லாம் ப்ரெஷர் ஏறிடும். நீங்க நம்ம வந்து பெட்ரோல் விலையை டீசல் விலையை ஏத்தாம இருந்தாலும் இந்த பெயிண்ட், டயரு, ஹூவர் இஸ் யூசிங் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எகிரும். நம்ம பைப்பு கீப்பு எல்லாம் எகிரும். ஸோ அதனால இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையாது. இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையாததுனால மார்க்கெட்டு படாலும் டேக் ஆஃப் ஆகுது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் லைக் கிராவிட்டி ஆன் ப்ராஃபிட்ஸ். ஸோ அதை இழுக்கும் கீழே. அதனால பயங்கரமாக 23 போகும், 24 போகுங்கிறது ரூல்ட் அவுட். நம்ம சக்திகாந்த் தாஸ் கூட சொல்லிட்டாரு, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைக்க போகிறது இல்லை. பிஸ்னஸ் டைம்ல நேற்று ஹெட்லைன்ஸ் வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு சான்சஸ் ஆஃப் இட் கோயிங் டவுன் இஸ் ஹையர் தென் சான்சஸ் ஆஃப் இட் கோயிங் அப். நம்ம எஃப்ஐஎஸ்ல என்ன பண்ணுவாங்க? எஃப்ஐ வித்தின்டே இருப்பான். மியூச்சுவல், நம்ம டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குவான், எஃப்ஐஐ விற்பான். ஸோ அதனால என்னோட ரேஞ்ச் என்னன்னா 18,600 வரைக்கும் கீழே போகும், 20,200 வரைக்கும் மேலே போகும். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் 2,000 பாயிண்ட்ஸ்ல அடுத்த ஒரு வருஷம் மார்க்கெட் ஓடும் நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் பிரஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, எஃப்ஐஎஸ்க்குலாம் உலகத்துல இப்போ வேற இடமே இல்லை படம் போறதுக்கு. சைனா இங்க போக முடியல, ஆனால் இந்தியாவுக்கு தான் வருவாங்க அதான் சொல்றாங்க. நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். 3% ருபி டிப்ரிஷியேட் எவ்ரி இயர். ரைட்டா? உனக்கு ப்ராஃபிட் இயர்லன்னா மேல அப்சைடே கிடையாது. ஆல்ரெடி யூ ஆர் அட் 23 டைம்ஸ் earnings. ஸோ நீ 6% சம்பாதிச்சாதான் 6% லாஸ்ட் 2 இயர்ஸோட ரெக்கார்டை நேற்று வினோத் எடுத்தான். நம்ம சோலா ட்ரேடர் வினோத் ஃப்ரைடே எடுத்து போயிஸ்னான். அவன் மெஷர் பண்ண 21 பீரியட்லேருந்து மார்க்கெட் 18,600 22 போய் திரும்பி இங்கே வந்திருக்கு. இப்போ நீங்கள் 19 இருக்கும்போது 6% தான் ஏறி இருக்கு. நீ இன்னொரு 10 போட்டு 16 ஏறி இருக்குன்னே வச்சுக்கோ. பட் தி டே ஹி மெஷர்டு 6%. 6% தான் இண்டெக்ஸ் ஏறி இருக்கு. அதில் 6% இது வேற டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு டாலர். ஸோ ஹி ஹாஸ் டு மெஷர் ஹிஸ் ரிட்டர்ன்ஸ் இன் டாலர்ஸ், நாட் இன் ருபி. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம எஃப்ஐ இது வித் டாலர் வித்தின்டே இருக்கோம் நம்ம. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரிமைன், அண்ட் சைனா இஸ் ஹேவிங் அ ப்ராப்ளம் இன் இட்ஸ் எக்கானமி. ஸோ ரெஹம்பி வில் ஃபால். ஸோ ரெஹம்பி ஃபால்ஸ், yen falls, வியட்நாம் இஸ் டாங் ஃபால்ஸ், ருபி ஆல்சோ ஹேஸ் டு பி அலோட் டு ஃபால். இல்லாட்டா இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது. ஸோ when the rupee we know is going to fall, he has to do 7% to beat the treasury yield. Forget beating American market. இன்னைக்கு 30-year treasury, ஷார்ட் டேர்ம் ட்ரெஷரியை பீட் பண்ணோம்னா 5.5% மேல 6% ரிட்டர்ன் வந்தாதான் அவன் இந்தியன் ஈக்விட்டியில இருப்பான். பட் 6% has to be in dollars. So 9 to 10% ரிட்டர்ன் வரும்னா தான் 1 இயர்ல
he can stay invested. There is no way you will make 10% because last 2 years you have not made 10%. If you look at the lowest point and the highest point, you have made 10%. But normal compare பண்றச்ச you have made only 6 to 8%. அதில் 5% depreciation. 2% தானே. So why should I put equity money in India and 2% 3% பண்ணணும்? அதுக்கு பதிலாக இதெல்லாம் கிளியர் ஆகும். டெஃபினட்டாக 18 monthsல கிளியர் ஆகிடும். அது வரைக்கும் நான் யூஎஸ் ட்ரெஷரியில் போட்டு டாலர்லேயே 5% சேஃபாக வாங்கிட்டு இருக்கும்போது இப்போ ஆப்பிள் கோல்ட்மேன் சாக்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டால் 4.5% வாங்கிட்டு டாலரை சேஃபாக வச்சுக்கிட்டு இல்லாட்டா கோகோ கோலாவில் போட்டு 8% வட்டியை வாங்கிட்டு 4% டிவிடெண்ட் ஈல்டை வாங்கிட்டு ஏட்ரியாவில் போட்டு 8% இப்போதைக்கு 18 months பார்த்துட்டு லெட்ஸ் வாட்ச் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா எக்ஸ்போர்ட்ஸும் ஓவரால் வேர்ல்டு ட்ரேடு குறையும். வேர்ல்டு ட்ரேடு குறையும்னா உன் எக்ஸ்போர்ட்டும் குறையும். அதனால தான் உன்னோட டிசிஎஸ் ரிசல்ட்டு, விப்ரோ ரிசல்ட்டு, இன்ஃபி ரிசல்ட்டு எல்லாமே அதுதான் சொல்லுது. ஸோ வேர்ல்டு ட்ரேடெல்லாம் குறையிடுச்சு. டெஸ்லாவோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது சேஃப்டி ஆஃப் ட்ரெஷரி என்னது நாட் இன் அமெரிக்கன் ஸ்டாக்கு. இந்தியாலாம் கிரேட்டு தான். ஆல்மைட்டி டாலர் இன் யூஎஸ் ட்ரெஷரி போட்டாலே அங்கிள் சாமே 5.5% கொடுக்கும்போது நான் கட்டப்பட்டு எதுக்கு இங்கே கொடுக்கணும்னு வருவான். இதுதான் ப்ராப்ளம். சரி, இதில் இன்னும் சின்ன ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார், அதை கேட்டுறேன். கடைசி கேள்வி, இப்போ நீங்கள் கே ஷேப் ரிகவரின்னு சொல்லியிருந்தீங்க இந்தியாவில். ஆமாம். இப்போ அது வந்து ரீசெண்டாக ஆட்டோ ட்ரேட் இதில் வந்து பப்ளிஷில் வந்து புது கார் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாரி அந்த மிட் செக்மெண்ட் லோவர் செக்மெண்ட் காலி. ஸோ அவர் என்ன கேட்டார்னா, ஸோ இப்போ ஆஸ் அன் இன்வெஸ்டர் நாங்கள் இப்போ பார்க்கும்போது கே ஷேப் ரிகவரியில் நாங்கள் வந்து இந்த கம்பெனியில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த கம்பெனிலாம் வந்து இந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஊபர் ரிச்சுக்கு அதெல்லாம் வேண்டாம். எப்படி நம்ம சேஃபா டாலர், whichever company is bringing in dollar, we will stay with that company. Whichever company is very cheap, we will sell with that company. So another na Tata Motors la பேசல. Correct. Okay. So who is bringing dollars? IT companies, pharma companies, Bajaj Auto. Because Bajaj Auto la 50% க்கு மேல is export. So Bajaj Auto இதெல்லாம் டாலர். தங்கம் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ரீட்டெயிலிங் தங்கம், ஜுவல்லரி பண்ணி விற்குது. ஆமாம். இன்னொன்று வந்து கோல்டுக்கு அகேன்ஸ்டாக லோன் கொடுக்குறது. அதான் நம்ம மணப்புறம் அதெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதான் பெஸ்ட் அட்வைஸ். இந்த கேர் ஷிப் ரிகவரி கண்டினியூ ஆகிருக்கிறதுனால நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா, வெறும் இந்தியா மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்தியா விட்டு வெளில போகாமல் இந்தியா ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா, இந்த கம்பெனிலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி டாலரில் இன்கம் வருதோ அண்ட் which are all related to gold, அதில் ஃபோக்கஸ் பண்ணு. இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் இப்போதைக்கு. டில் வி சி பெட்டர் ட்ரேட் வின்ஸ். சிரஞ்சீவி மாதிரி இருக்குது ஐடிசி. ஓகே, அதான் ஞாபகம் வச்சுங்க. எஃப்எம்சிஜி கம்பெனின்னு பார்க்கும்போது ஐடிசி ஒன்று தான் சேஃபார். வேல்யூவேஷன் இஸ் சீப். வேல்யூவேஷன் நம்ம பிஇ பார்க்கும்போது சேஃபாக இருக்குது. சரி, நான் நினைக்கிறேன் உங்கள் கேள்வி கேட்டதில் முக்கால்வாசி கவர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் உங்கள் கேள்வியெல்லாம் கீழே போடுங்க. எல்லாம் நான் நோட்டு வச்சுட்டு நிறைய இதெல்லாம் votes போட்டு நீங்கள் மேலே தள்ளுறீங்களோ அந்த கேள்விகள்லாம் அடுத்த வாரம் திருப்பி சண்டேவில் பிடிச்சி கேட்டுடுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. வினோத் சொன்ன மாதிரி கீழே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கேள்வியை மாத்திரம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட அனுப்புங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஆனந்த் சொல்கிறது மாரி இந்த சண்டே வீடியோ வந்து இனிமேல் ஆனந்த் என்னை வந்து அவர் இன்டர்வியூ பண்ணதுக்காக கூப்பிட்ருக்கார். ஸோ இன்டர்வியூ பண்ணணும்னா இன்டர்வியூர்கார்கிட்ட நிறைய கேள்வி இருக்கணும். அந்த இன்டர்வியூ உங்கள் சார்பாக நான் இன்டர்வியூ பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எனக்கு கேள்வி அனுப்பிச்சிங்கன்னா நான் லிங்க்டின்ல இருக்கேன், ட்விட்டரில் இருக்கேன் அண்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். அதில் எனக்கு கேள்வி அனுப்புங்க. உங்கள் கேள்வியெல்லாம் சேர்த்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி சண்டே அவருக்கு பக்குன்னு இப்படி பிடிச்சி வச்சுட்டு அவரை டக்குன்னு நான் எல்லா கேள்வியும் கேட்டுருவேன். இந்த 3 கேள்வி கேட்டது வந்து நிறைய பேர் இதை கேட்டிருந்தாங்க டிஃப்ரெண்ட் இதில் வித்தியாசமாக. அதை நான் அதனால் இப்படி சுற்றி வச்சு அவர் கேட்டேன். பாக்கி இருக்க கேள்வி இந்த ஒரு வாரம் இருக்குது, 7 நாள் முதுவாக கேளுங்க. நான் எல்லாத்தையும் போட்டு அவர் சண்டே நான் அவரை பிடிச்சிடுறேன், கார்னர் பண்ணி உங்களுக்கு ஆன்சரை கொடுத்துட்றேன். மிக்க நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது,
அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.